வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். 2025 எல்லாருக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக அமையும். அன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு பூரியும் குருமாவும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். பூரி அப்படின்னு சொன்னாலே என்ன சைடிஸ் என்ன காம்பினேஷன் இருந்தாலுமே உருளைக்கிழங்கு குருமா அளவுக்கு அந்த பூரி வந்து செட் ஆகாது. உருளைக்கிழங்கு குருமா வச்சா தான் பூரிக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அது பூரி சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கிற ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு அப்படி தான். உருளைக்கிழங்கு குருமா பூரி வச்சு சாப்பிட்டேன்னா ஓகே ஒரு பெஸ்ட்டு காம்போ இன்றைக்கி அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குருமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு குருமா வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. குருமா வச்சு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா பூரி போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூரி அப்படின்னு சொன்னாவே அந்த புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரணும், 2 சைடு நல்லா பொரிஞ்சு வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும். நானும் அப்படி தான் இந்த பூரி வந்துருமா அடுத்த பூரி வந்துருமா அப்படின்னு நினச்சி போட்டுகிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு பூரி வழக்கம் போல் சொதப்பிட்டேன். இந்த செகண்ட் பூரி அதனால கொஞ்சம் புசு புசுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்வ கோளாறில் அந்த எண்ணெய் சூடாக முன்னாடி போட்டுட்டேன். அதனால் அது கொஞ்சம் சப்பி வந்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு பூரி போடும்போது அந்த கடையில் போடுற மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சூப்பராக வந்திருந்தது பூரியும். பார்க்கவே அழகாக இருந்தது. எத்தனை தடவை சின்ன வயசுலேயே அந்த புசு புசு பூரிக்காண்டி வெயிட் பண்ணியிருப்போம். அம்மா இது கொஞ்சம் சப்பிட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு அடுத்த பூரி தான் வேணும், இதுவும் பூரி தானே அப்படின்னு சொன்னாலாம் கேட்குறது கிடையாது. இல்லை இது சப்பிட்டு எனக்கு புஷு புசுன்னு வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து எப்படி நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு சப்புன பூரியெல்லாம் நம்ம பசங்க நம்மளுக்கு தள்ளிடுறாங்க. எதெல்லாம் புசு புசுன்னு வருதோ அந்த பூரியெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படியே நாட்கள் மாறிட்டு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நம்ம வளர வளர அது கம்மியாயிட்டே தான் போகும் அப்படிங்கிறது உண்மை தான். நம்ம பசங்க வந்த பிறகு நம்ம டோட்டலாகவே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ அவினேஷும் மோனிஷும் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி காலையில் நல்லா குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட வச்சுட்ருந்தோம். இன்றைக்கி நியூ இயர் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சாயப்பா கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வெஸ்ட் மாம்பலம் சாய்பாபா கோவிலுக்கு போயிருந்தோம். நான் அதிகமாக சென்னையில் சாய்பாபா கோவில் அப்படின்னு போனது வந்து வெஸ்ட் மாம்பலம் தான். அவினேஷ் சின்ன வயசுலேருந்தே அதிகமாக போன கோவில் வந்து வெஸ்ட் மாம்பலம் சாய்பாபா கோவிலுக்கு முன்னாடிலாம் வீக்லிலாம் போயிட்டுருப்போம். இப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்போ மட்டும் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி கூட்டம் அவ்வளோ இருந்ததுங்க. க்யூ வெளியில் வர போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இதுக்குள்ளே எப்படி போயிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் க்யூ வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டாங்க. கடகடன்னு போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்தெல்லாம் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி எனக்கு யாரும் விடலை. அப்படியே க்யூவில் பார்த்துட்டே போகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து தியானம் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். எப்போவுமே சாய்பாபா கோவில் அப்படின்னாலே தியானம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக கொஞ்சம் ப்ளேஸ் வச்சுருப்பாங்க. அங்கே போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். மனசு வந்து அந்த மாதிரி இடத்துல உட்காந்து நீங்கள் சாமி கும்பிடும்போது ரொம்பவே ஒருநிலைப்படும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். எனக்கு அங்கே போயிட்டு கீழே சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி ப்ரே பண்ணும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும். உங்கள் மனசு அது இது ஏதோ திங்கிங் இருந்தால் கூட அங்கெல்லாம் உட்காந்து சாமி கும்பிடும்போது நல்லா ஒருநிலைப்படும். அது சூப்பராக இருந்தது. நல்லபடியாக போச்சுன்னே சொல்லலாம். அன்றைக்கி டே ஒரு பிளெஸ்ஸிங்ஸான டேவாகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அமைஞ்சது. ஓகே நம்ம நினச்ச மாதிரி சாயப்பா வந்து பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டுருந்தோம். பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அங்கேயும் அவினேஷ் மோனிஷ் நான் எல்லாருமே வெயிட் பண்ணி பிரசாதம் வாங்கினோம். சாம்பார் சாதம், சிப்ஸ் பாக்கெட்டு, ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கூட்டம் அன்றைக்கி அதிகனால யாருமே அங்கே இல்லை. அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி எல்லாருமே காருக்கு வந்துட்டோம். சரி காரில் வந்துட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே அன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை விட ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் என்னென்னா ஒரு சாய்பாபாவோட ஒரு ஃபோட்டோ எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது.